அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஜியாகிரஃபியிலேருந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அட்டன் பண்ண போகிறோம். இது எதில் இருந்துலாம் வரும், எப்படி அந்த டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஜியாகிரஃபி டெஸ்ட்டில் நம்ம முதல் வகுப்பு திங்கக்கிழமையும் நேற்று செவ்வாய்க்கிழமை 2 நாள் பார்த்த பாடத்திட்டங்கள் இருக்குது இல்லையா. நிலப்பரப்புனா என்ன, நிலத்தோற்றம்னா என்ன, ஆறுகள், இதை பற்றிலாம் நம்ம லெசன் பார்த்துருப்போம். அடுத்தது அதில் இருந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸை நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது 2த்தில் இருந்து தான் நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு கொஸ்டின் இருக்க போகுது. இந்த டெஸ்ட்டு கொஸ்டின் மொத்தம் எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 75 கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்பட போகுது. இந்த 75 கேள்விகள் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸாமை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படி வருமோ அப்படி தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். என்னென்னா 4 விடைகள் கொடுத்து அதில் எது சரியானதுன்னு சூஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, பொறுத்துக. நம்மளுக்கு தேவையான கூற்றுகளை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மேட்ச் த ஃபாலோவிங் பொறுத்துகள் பண்ணுவோம். அடுத்தது முக்கியமாக நம்ம பொறுத்துக்கு அடுத்தது இப்போ நம்ம அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சரை கூட எலிமினேஷன் மெத்தடில் நம்ம பண்ணிவிடுவோம். பொறுத்துக்க கூட ஒரு 2 ஆன்சர் தெரிஞ்சால் இல்லை 1 தெரிஞ்சால் அதை நம்ம பண்ணிடலாம். ஆனால் எப்போவுமே நம்மளுக்கு குழப்பமாக இருக்கிற ஒரு விஷயம் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க, தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுங்க. இது 2 இருக்குது. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா, சரியான கூற்றுகள் தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்கோம், தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க எப்படின்றதையும் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டைப் ஆஃப் கொஸ்டினும் நம்மளுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் கன்ஃபியூஷன் பண்ணுறது என்ன நம்மளுக்குன்னு பார்த்திங்கன்னா, கூற்றுகள் வித்து காரணம். கூற்றுகள் சரியா, காரணங்கள் சரியா, இதற்கான 2மே சரியாக இருந்தாலும் அதுக்கான விளக்கமா அப்படின்னு நம்மளுக்கு கேள்விகள் வரும் இல்லையா. இதில் ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாமல் சிம்பிளாக கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கேள்விகளை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதில் ரொம்ப இன்டெப்த்தாக இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்றது நீங்கள் அதில் பார்த்த ஆன்சர், நீங்கள் அதில் பார்த்தீங்க இல்லையா, அந்த கேள்விகளுக்கான விடையும் இருக்கும். ப்ளஸ் உள்ள அந்த லெசனுக்குள்ளே இருந்தும் இன்டெப்த்தாக கொடுத்துருப்போம். இந்த கேள்விகள்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக அந்த கொஸ்டினில் இருந்ததும் இருக்கும். ப்ளஸ் அந்த கொஸ்டினை சம்மரைஸ் பண்ணி வேறு மாதிரியும் எடுத்திருப்போம். ஸோ அதனால் இருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா தான் அதுலேருந்து இருக்கும். இப்போ அதில் சிலதெல்லாம் வாட் இஸ் வாட் அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கான பதிலை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதையே நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக மாற்றிருப்போம், இல்லை கூற்றுகளுக்குள்ளே கொடுத்துருப்போம், இல்லைனா பொறுத்துகளுக்குள்ளேயும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நம்ம அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையுமே நல்லா படிங்க, எந்த ஒரு ஃபியரும் வேண்டாம். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபியர்லெஸ்ஸாக நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க, ரொம்ப அதுக்கு ஒரி பண்ண வேண்டாம். நிறைய பேர் பிடிஎஃப் நோட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க, அது ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. பேரலாக இந்த டெஸ்ட்டு முடிஞ்சதும் அதுக்கான ஆன்சர் கீயை நான் பிடிஎஃபாக உங்களுக்கு செட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுவே ஒரு மெட்டீரியலாக உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா. ஸோ அடுத்தது மேக்ஸு ஆப்டிடியூடுக்கான பேரலாக அந்த ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஜிஎஸும் நம்ம நல்லபடியாக பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது, நிறைய கொரிஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜிஎஸ் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மேஜரான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, ஜிஎஸ் நிறைய நம்ம என்ன பண்ணிடுறோம், தமிழில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறோம், நிறைய எடுக்கிறோம். ஜிஎஸ்லேயும் நம்மளுக்கான மார்க்குன்றது இம்பார்ட்டண்ட். ஸோ அதை நம்ம விட்டுடுறோம். மேஜராக நடக்கிறது தான். தமிழ் நம்மளுக்கு ஆக்சுவலி நிறைய ஸ்கோர் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் தமிழ் தான். ஸோ தமிழில் நம்ம 100 அவுட் ஆஃப் 100 எடுத்தாலுமே ஜிஎஸ்லேயும் ஒரு குட் மார்க்கு, டீசெண்டான மார்க்கை நம்ம ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கட் ஆஃப்குள்ளே ரீச் ஆக முடியும். ஸோ இது பேசிக்கான விஷயம். ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா. அதனால தான் இந்த மந்த் ஃபுல்லாக நம்ம ஜிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். ஸோ கிளாஸஸ் போயிட்டே இருக்கும், பேரலாக ஜிஎஸ்க்கான எக்ஸாமும் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அன்றைக்கி 2 நாள் கிளாஸ் போதா, அடுத்த நாள் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி போகும். ஜிஎஸ்லேயும் தமிழ் பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா,
ஈஸியான யூனிட். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் டஃப்பான யூனிட். அதுலேயும் பார்த்திங்கன்னா மார்க் அதிகமாக நம்மளுக்கு வந்துட்டு எதில் வந்துட்டு அதிகமாக கொஷின் கேட்குறாங்க அந்த யூனிட்டை வந்து எடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ எந்த யூனிட் வந்து அதிகமாக நம்மளுக்கு கேள்வி கேட்குறாங்களோ அந்த யூனிட்டை எடுத்து பார்க்க போகிறோம். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் ரெஃபர் பண்ண போகிறோம். ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், தமிழ் எப்படி வந்துட்டு யூனிட் வைஸ் வந்தது, சில டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்டும் போது அதை முன்னாடி எடுத்தோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், யூனிட் வைஸாகவும் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்ற வயசுலேயே நம்ம வந்து மிக்சடாக வந்து ஈஸியாக நம்ம முடிக்க போகிறோம். ஏன்னா ஒரு சிலது வந்து யூனிட் ஃபுல்லாக நம்ம தரவாக பண்ணுவோம். பட் ஒரு சில சப்ஜெக்டையே நம்ம விட்டுடுவோம். யூனிட் வைஸ் பண்ணுவோம், கடைசியில் ஒரு யூனிட்டே விட்டுடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்கனாமியை ஒரு சிலவங்க வந்து எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னு விட்டுருவாங்க. பாலிட்டியில் அவ்வளோ கொஷின் வரும், பட் ஆனால் குழப்பமாக இருக்குன்னு அதை நம்ம விட்டுருவோம். இந்த மாதிரி இல்லை ஹிஸ்ட்ரியிலே வந்துட்டு ஹிஸ்ட்ரி தனியாக இருக்குது, அடுத்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரின்னு ஒரு யூனிட் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு சில யூனிட். அடுத்தது வந்துட்டு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸை வந்து எப்போவுமே வந்துட்டு நம்ம கன்ஃபியூஷனில் விட்டுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த சயின்ஸில் விடுறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீனாக கேட்குற கேள்விகளை வச்சு அதில் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஈஸி டு ரீச் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம ஒன்று ஒன்றா பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ஆப்டிடியூடும் கிளாஸும் நெக்ஸ்ட் வீக் மேலே நம்ம பண்ணலான்ட்டு இருக்கோம். ஏன்னா டெஸ்ட்டு வைக்கிற அன்றைக்கி ஆப்டிடியூடு வந்துட்டு ஈவினிங் போஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லா ஒர்க்கும் நம்மளுக்கு பேரலாக போயிட்டு இருக்குது. நீங்கள் வந்துட்டு எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க, ரிலாக்ஸாக படிங்க, எந்த ஒரு பயமும் வேண்டாம். படித்ததை ரிலாக்ஸாக மைண்டில் வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக வந்துட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ரீகால் பண்ணும்பொழுது அது ஈஸியாக மைண்டில் வந்து ஃபெக்ச் ஆகும். நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க. டெஸ்ட்டை நல்லபடியாக முடிச்சுட்டு மார்க்கை வந்துட்டு குரூப்பில் வந்துட்டு டைப் பண்ணுங்கள். நம்ம வந்து அதுக்கு அடுத்தது இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இதில் வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பேஸ் பண்ணி ஃபர்தரான டெஸ்ட் எல்லாமே நம்ம கொண்டுட்டு போகலாம். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எந்த ஒரு இஷ்யூம் வேண்டாம், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.